திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் காலமானார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், விவரங்கள் என்ன சொல்லுங்க? பிரபல திரைப்பட இயக்குனரான பாரதி ராஜாவினுடைய மகன் திரைப்பட நடிகராகவும் ஒரு சில படங்களை இயக்கிய இயக்குனராகவும் இருக்கக்கூடிய மனோஜ் பாரதி ராஜா இன்று மாலை 6 மணி அளவில் காலமாகி இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. மனோஜ் பாரதி ராஜாவினுடைய அந்த இதய பாதிப்பு காரணமாக அவர் ஒரு சில அறுவை சிகிச்சைகளை அண்மை காலத்தில் மேற்கொண்டு இருந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து அவர் ஓய்வு நிலையில் இருந்து வந்த நிலையில் தான் மனோஜ் இன்று காலமாகி இருக்கின்றார். சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் தற்போது உடல் வைக்கப்பட்டிருக்கின்றது. 6 மணி அளவில் அவர் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்ட நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே மனோஜ் வீட்டிலிருந்து அழைத்து வரப்பட்ட பொழுதே காலமாகிவிட்டார் என்ற தகவலை சொல்லி இருக்கின்றார்கள். 1999ஆம் ஆண்டில் பாரதி ராஜா தனது மகனான மனோஜை வைத்து தாஜ்மஹால் என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தின் மூலமாக திரையுலகில் அடியெடுத்து வைத்திருந்த மனோஜ் பாரதி ராஜாவிற்கு சமுத்திரம், வருஷமெல்லாம் வசந்தம், அல்லி அர்ஜுனா உள்ளிட்ட திரைப்படங்கள் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்று தந்திருந்தன. அதன் பிறகு கடந்த ஒரு சில ஆண்டுகளாக உணர்ச்சித்திர வேடங்களில் எல்லாம் அவர் நடித்துக் கொண்டிருந்தார். விருமன் என்ற திரைப்படத்தில் எல்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ஒரு சில வெப் சீரியஸிலும் கூட அவர் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் தற்போது மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை அவர் மேற்கொண்டிருந்ததாக அவருடைய உறவினர்கள் தரப்பில் சொல்லி இருக்கின்றார்கள். இயக்குனர் பாரதி ராஜாவை பொறுத்தவரை தேனியில் இருக்கக்கூடிய அள்ளிநகரம் பகுதி வீட்டில் இருந்ததாகவும் இந்த தகவல் தெரிந்தவுடன் தற்பொழுது அவர் தன்னுடைய மகனின் உடலை பார்ப்பதற்காக சென்னை சேத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். திடீர் மரண செய்தியாக மனோஜ் பாரதி ராஜாவினுடைய இந்த உயிரிழப்பு செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடிகர் கார்த்தி உள்ளிட்ட பலரும் தொடர்ந்து வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். தற்போது வரை இயக்குனர் சேரன் வருகை தந்திருக்கின்றார், நடிகர் கார்த்தி வருகை தந்திருக்கின்றார். இயக்குனர் பாரதி ராஜா சற்று முன்பாகத்தான் தன்னுடைய மகனின் உடலை பார்ப்பதற்காக தேனியிலிருந்து வருகை தந்திருந்தார். கலங்கிய உள்ளத்தோடு அவர் காணப்படுகின்றார். மனோஜ் பாரதி ராஜாவினுடைய மறைவுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்டவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கின்றார்கள். மனோஜ் பாரதி ராஜாவை பொறுத்தவரை அவருடைய தந்தையை வைத்தே ஒரு படத்தை இயக்கி இருக்கின்றார். அந்த படம் விரைவில் திரைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில வெப் சீரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இணைய தொடர்களிலும் அவர் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் அவர் உயிரிழந்திருக்கின்றார். சென்னை சேத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கின்றது. மனோஜினுடைய உடல் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் வெப் என்கின்ற ஒரு வெப் சீரிஸிலே கடைசியாக நடித்திருந்தார் என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 48 வயதான மனோஜ் மாரடைப்பு காரணமாகவே உயிரிழந்திருக்கின்றார் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள் அவருடைய உறவினர்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் தற்பொழுது இரங்கல் தெரிவித்து அந்த பதிவினை வெளியிட்டு இருக்கின்றார்கள். அதன்படி முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இரங்கல் குறிப்பிலே நடிகரும் இயக்குனருமான பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் பாரதி அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றேன் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடைய தந்தையின் இயக்கத்தின் தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி சமுத்திரம், அள்ளி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் என தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து தனக்கென அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் மனோஜ் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இயக்கம் உள்ளிட்ட துறைகளிலும் முயன்று பார்த்தவர் மனோஜ் என்று தன்னுடைய அந்த செய்தியில் முதலமைச்சர் பதிவு செய்திருக்கின்றார். இளம் வயதில் எதிர்பாராத விதமாக அவர் மறைந்து விட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்பு மகனை இழந்து வாழக்கூடிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கும் பாரதி ராஜா அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் திரைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் இந்த இரங்கல் செய்தியினை வெளியிட்டிருக்கின்றார். அவர் கடந்த சில நாட்களாகவே மருத்துவ ரீதியாக ஓய்வில் இருந்திருக்கின்றார். ஓபன் ஹார்ட் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய வகையிலாக பெரிய அளவிலான அறுவை சிகிச்சை அவருக்கு மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. அதன் பிறகு தொடர்ந்து அவர் மருத்துவ சிகிச்சையில் அவ்வப்பொழுது முக்கியமான அந்த தனியார் மருத்துவமனைக்கு சென்று அவ்வப்பொழுது உடல்நல பரிசோதனையும் மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் மனோஜ் பாரதி ராஜா காலமாகி இருக்கின்றார். தற்போது வருகிறது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.